ஹாய், என்னோட இந்த ஃபேஷன் டிசைனிங் ஜேர்னியில் நான் எந்த ஒரு புது கார்மெண்ட் ட்ரை பண்ணுறப்போ இல்லைனா ஏதாவது ஒரு புது ஐடியா வந்தாலும் எனக்கு வரக்கூடிய டவுட்ஸை என்னோட ஃப்ரெண்ட்ஸோடு நான் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணி கிளாரிஃபை பண்ணிப்பேன். அந்த விதத்தில் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் பாரதி, ஃபவுண்டர் ஆஃப் மூகை கலெக்ஷன்ஸ், ஸோ அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நிறைய கிட்ஸ் கார்மெண்ட்ஸ் அவங்க டிசைன் பண்ணி ஸ்டிச் பண்ணி செல் பண்ணுறாங்க. யூ கேன் செக் அவுட் அ பேஜ். அவங்க எனக்கு ஷேர் பண்ண ஒரு டிப்பை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நம்ம அனார்கலிஸ் ஆர் லாங் ஃப்ராக்ஸுக்கெலாம் மோஸ்ட்லி நம்ம சர்க்குலர் ஆர் செமி சர்க்குலர் ஸ்கர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கார்மெண்ட் ஸ்டிச் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் வேர் அப்போ ஹைட் கரெக்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல் லென்த்துக்கு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேர் அப்போ கரெக்டாக இருக்கும். பட் செகண்ட் வேர் அப்போ அப்படியே பெறல்ற மாதிரி ஆகிடும், ஹைட்டு எலாங்கேட் ஆகிடும். ஸோ இதை ஸ்டிச்சிங் அப்போவே எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்றதுக்கு தான் இந்த டிப் கொடுத்தாங்க. ஸோ நம்ம ஃபுல் கார்மெண்ட் முடிச்சுட்டு ஹெம்லைனை மட்டும் எண்ட் ஆஃப் த கார்மெண்ட்டை மட்டும் முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ட்ரெஸ்ஸை நம்ம ஹேங் பண்ணி விட்டுடணும் ஃபார் அ டே ஆர் அட்லீஸ்ட் ஃபார் ஹாஃப் அ டே. அதை ஹேங் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட வெயிட்டுக்கு எலாங்கேட் ஆகக்கூடிய கார்மெண்ட்டாக இருந்தால் அது அந்த டைமில் எலாங்கேட் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் அதோட ஹைட்டை செக் பண்ணி அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ தட் இந்த போட்டதுக்கப்புறம் எலாங்கேட் ஆகிற எரர் நம்ம தவிர்க்கலாம். ஸோ இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட் எனக்கு சொன்ன டிப்பை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.